ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மீல் மேக்கர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து 2 சில் தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாம் தீஞ்சிரும். வெட்டி வச்ச 2 பல்லாரி சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளி அரைச்சது சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா கிண்டி விடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை மசாலா தீஞ்சிரும். அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நூறு சோயாவை நல்லா வெந்நில உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்து அதையும் இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க, அப்போ தான் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுவி அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா அதையும் கிண்டி விட்டுக்கோங்க.
கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு திறந்து பார்த்து நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, எல்லாம் அடி பிடிக்கும். இறக்குற டைமில் மல்லியில் சேர்த்துக்கோங்க, இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சுட சுட டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்று பிறந்தநாள் திருநாள் காணும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.